இப்போ வந்து ஏர் அடிக்கிறாரு. அந்த சிங்கர் அந்த நெடிலாம் எடுத்தோம்ல, அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும் காடியெல்லாம். ஓரளவுக்கு அடித்து விட்டு அதுக்கு ட்ரிம்மர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து அதில் போட்டு க்ளீன் பண்ணுவார். சுத்தமாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் வந்து நீட்டாக ஓடும். இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு அந்த ஊசியில் வந்து டஸ்ட்டு ஏறி ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும், அடாஸ் அதிகமாக வந்துடும். அதனால் வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் ப்ராசஸ் இருக்கும். இப்போவும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் அந்த சிங்கர் கழட்டினார்ல, அதை போட்டுட்ருக்காரு. இப்போ தெரியுதுங்களா, அந்த மேலே இருக்கிற ஃபீட்ரை எது கழட்டி வச்சுன்னு. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிங்கர் போட்டார். சிங்கர் போட்டு உடனே கேமை வச்சு டைட் பண்ணிகிட்ருக்காரு. அது கரெக்டாக செட் பண்ணணும் கேமை வச்சு. இல்லை அப்படின்னா எல்லாம் ஒன்று கலைஞ்சாலும் மொத்தம் உடைய ஆரம்பிக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவர் ஸ்க்ரூவாக டைட் வச்சு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி விட்டு ஹேண்டில் பண்ணி பார்க்கணும். ஹேண்டில் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். எல்லாம் டைட் பண்ணிட்டாரு, எல்லாம் வச்சு செக் பண்ணிட்டாரு. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காரு பாருங்கள், டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவும் இல்லாமல். இப்போ கீழே இருக்கிற கேமு வச்சு டைட் பண்ணிட்டாரு. இது வந்து நீடில் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்காரு. இப்போ காலையில் நான் வரணும், வந்த உடனே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் ஹேண்டில் பண்ணிவிட்டு போட்டு விடணும். மறுநாள் காலையில் வந்தாச்சு. நம்ம தான் அவர் அந்த இறக்கி வச்சார்ல, அதெல்லாம் வந்து நீட்டாக இறக்கி வச்சுட்டு டைட் பண்ணணும். அதெல்லாம் ஒரே லெவலாக இருக்கான்ட்டு மட்டம் பார்க்கணும். மட்டம் பார்த்து டைட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து 4 பக்கமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நூல் வந்து கரெக்டாக ஓடும். இல்லைன்னா வந்து கிளிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் வந்து செட்டாப்புன்னு சொல்லுவாங்க, அடாஸ் அப்படின்வாங்க. இவ்வளோ டைட்டாக போகக்கூடாது. அங்கே வந்து இந்த ஆப்போசிட்டில் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் டைட் வச்சுங்காண்டி இது கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. நம்பால் கேமராமேன் ஒரு சுற்றுறதையே 100 வாட்டி எடுத்திருப்பார் போல். நாலு பக்கம் கரெக்டாக உக்காந்துருச்சு அப்படின்னா போதும். ஏன்னா ஏற்கனவே செட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் அது மாறாது. இப்போ அவர் நைட்டு கேரளா கார் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனார்ல, இப்போ அந்த நீடியில் வந்து நம்ம ஒரு டைம் செக் பண்ணி எடுத்து போட்டுருணும். இது வந்து நாவுன்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணணும், ஊசி ஏதாச்சும் பெண்டாக இருக்கா இல்லை நாவு எதனா கலைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நீடிலாக பார்க்கணும். நம்மளது வந்து 28 kg, அதனால் ரொம்ப சின்னமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டு கரெக்டாக போகுதா இல்லையா, டஸ்ட்டு கிஸ்ட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி விட்டு ஏற்றிட வேண்டியதான்.
என்ன இல்லை, வெயில் காலையிலேயே, அதனால் கொஞ்சம் சரியாக கண்ணு தெரியல. நான் நல்லா அது ஒன்றா டைம் தேடிட்டு போகிறேன். எல்லாம் புது நீடிலுங்கிறதுனாண்டி வந்து நமக்கு அந்த அளவுக்கு இது வராது, மிஸ்டேக் எதுவும். போட்டுவிட்டு ஒரு 5ஆம் நம்பர் எடுத்து கரெக்டாக சமமாக அந்த கேமுக்குள்ளே போகிற அளவுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செட்டிங் கேம் இல்லை. செட்டிங் கேம் வந்து இன்னும் 2 மிஷினுக்கு இருக்குது, இந்த மிஷினுக்கு இல்லை. நம்ம வந்து கையிலே வச்சுக்கலாம். இந்த மிஷினுக்கெலாம் வந்து கையிலே வச்சு இது பண்ணிக்கலாம். ஹேண்டில் போட்டுவிட்டால் கரெக்டாக அந்த லெவலுக்கு போயிடும். நீடில் இப்போ அந்த சிங்கரும் அந்த நீடில் அதே மாதிரி ஏறுதா? அதுக்கு முன்னாடியும் பின்னாடி பாருங்கள், ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம நீடில் போட போட அப்படியே கரெக்டாக ஏறிக்கிட்டே வரும். அந்த கூம்பு வடிவில் ஏறி வந்தால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து ஃபைன் துணி ஓடும். ஜெர்சி கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அது ஓடும். இதுலேயே டிசைன்லாம் இருக்குது, எல்லா டிசைன் பண்ணுற அளவுக்கு. நம்மக்கிட்ட வந்து ஜெர்சி மட்டும்தான் ஓடும். ஜெர்சி லைக்ரா ஜெர்சி இதாக ஓடும். இந்த நீடில் கூட வந்து உடனே போட்டுடலாம். அந்த சிங்கர் தான் வந்து உடனே போட முடியாது. லைட்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் அந்த நீடில் அப்படியே நான் ஓடிக்கிட்டே வரும். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு லேயராக ஏறி வந்திருக்கும். இப்போ எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து நூல் கோர்த்த வீடியோ போடலை. ஒவ்வொரு நூலும் வந்து இழுத்து கோர்த்துருக்கணும், அது வந்து காட்டல. சரி, டைம் இல்லை, அதனால் வந்துட்டு உடனே இறக்கி விட்டாச்சு. நான் அர்ஜெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோக்ராமு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் வளர்த்தாமல் துணி இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீட்டாக பொறுமையாக பண்ணித்தரலாம். ஏன்னா இதுதான் வந்து முதல் வீடியோ. இதனால் வரைக்கும் யாரும் வந்து திருப்பூரில் நிட்டிங் வீடியோ போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு தோணுச்சு ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ட்டு. பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துணி அப்படியே மெதுவாக இறங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஆயில் வந்து ஒரு 2 சுற்று விட்டுருக்கணும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவாகலை. ஆயில் வந்து ஒரு 2 சுற்று விட்டால் தான் அந்த நீடில் சிங்கர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வரும். இப்போ அது வந்து டேக்கப் கீழே பெட்ரோல்லேருந்து டேக்கப் இறக்கி ஒரு சுற்று சுற்றணும். கரெக்டாக எடுத்து விட்டால் மட்டும்தான் வந்து அந்த இன்ச்சுன்னா இன்ச்சு. இப்போ 30 டயா அப்படின்னா 30 டயாவுக்கு அந்த வித்துன்றது வரும். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, நிறைய வீடியோ வந்து சென்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஃபினிஷிங் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்குது, ரன்னிங்கில் வந்துருச்சு.